என்ன நீங்க நிறைய இடத்துல ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்க லைஃப்ல உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்க 60 to 70% இல்லிட்ரேட்டாவோ இல்ல ரொம்ப வறுமையா இருக்கிறவங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மோஸ்டா வராங்க. அவங்க வரதே அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஒர்க், ஜாபுக்கு ஏத்த மாதிரி டிசீஸோட தான் மோஸ்டா வராங்க. இப்போ ஒரு வார்டுக்குள்ள நம்ம போறோம்னு வச்சுக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஒரு பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணிட்டு ரொம்ப வலியோட உட்காந்துருப்பாங்க. இன்னொரு பேஷண்ட் யூரின் பேக், கெத்தீட்டர்ஸ், ஆக்சிஜன் மாஸ்க், ரொம்ப மூச்சே விட முடியாம, நடக்கவே முடியாம, எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாம படுத்திருப்பாங்க. ஒரு சைடு கை ஒரு கால் வராம படுத்திருப்பாங்க. ஒரு சிலர் ஐசிடிசி பாசிட்டிவா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு டியூப் வழியா தான் சாப்பாடு, லிக்விட் எல்லாமே போயிட்டு இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து நல்லா உட்காந்துருப்பாரு, எதுவுமே இருக்காது. ஆனா அவருக்கு லிவர், கிட்னி எல்லாமே அடி வாங்கிருக்கும். இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கோமா ஸ்டேஜ்க்கு போற நிலைமையில கூட உட்காந்துருப்பாரு. சரி, இதெல்லாம் நார்மல் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட பேஷண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பா இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மாதிரி தனித்தனி பேஷண்ட் கேர், தனித்தனி ரூம் எல்லாம் இங்க கிடையாது. எல்லாருமே ஒரே வார்டுல தான் இருப்பாங்க. அட்டெண்டர்ஸ் எல்லாருமே கீழே தான் படுத்திருப்பாங்க. ஒரு சிலர்லாம் தனியாவே ஸ்கேனிங், தனியாவே எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க பேஷண்ட்ஸ். என்னடான்னு பார்த்தா அட்டெண்டரே இருக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இங்கேயே வச்சு பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்னு அட்டெண்டர் பேஷண்ட்டை விட்டுட்டே போயிடுறாங்க. நிறைய ஜிஹெச்ல நல்ல டாக்டர்ஸ், நல்ல ஹாஸ்பிட்டலா தான் இருக்கு. ஒரு சில ஜிஹெச் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சப்போஸ் ஜிஹெச் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டேக் அ மினிட் டு லுக் பேக் அண்ட் தேங்க் ஃபார் வாட் யூ ஹேவ். நம்மளால ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலை அஃபோர்ட் பண்ண முடியுது. நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்கு கூட வர்றதுக்கு ஒரு அட்டெண்டராவது நம்ம கூட இருக்காங்க. ஓரளவுக்கு அது நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கோம்னு அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஃபீல். அண்ட் அதுக்காக இதோட நிறுத்திடக்கூடாது. கண்டிப்பா யூ ஹேவ் டு க்ரோ அண்ட் கோ பிளேசஸ். நீங்க எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னா, அடுத்த தடவை நீங்க ஜிஹெச்கோ இல்ல மத்த கஷ்டப்படுறவங்க யாரையாவது பாக்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்த், வெல்த், எக்கனாமிக்கலா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ற அளவுக்கு வளரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.